இனிமே சின்ராசா கையில பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ண உடனே ப்ரொமோஷனையும் விளம்பரத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க திமுக. பெண் காவலர்களுக்கு திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லையா? அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? அறுவை சிகிச்சை நிபுணர் காலி பணியிடங்கள்ல மோசடி நடந்திருக்கா? விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ண திருமா டெல்லியை அலற விட்ட விஜய் அவர்கள் ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் டேட் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த தேதியை இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. இதுக்கான ரிசல்ட் மே 4ஆம் தேதி, மே 8ஆம் தேதி யாரு சிஎம் ஆகுறாங்களோ அவங்களுக்கான அந்த பதவி ஏற்பு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்ன 2 மணி நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுக ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவோட முன்னாள் பத்திரிகையாளர் இப்ப பேச்சாளரா இருக்க செந்தில்வேல் அவரை சோசியல் மீடியால எல்லாரும் செல்லமா எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா அண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷை தாண்டி ஜப்பான் மொழியும் கூட அவங்க பேசுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்ம முதலமைச்சர். ஐயோ, இப்போ நம்ம முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. அதனால ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்னு ப்ரமோஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அதுல அவர் கேப்ஷன்ல என்ன போட்டிருக்காரு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு 4 வீடியோ ஓட்டம்னா போதும், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் டேக் பண்ணிருக்காரு? ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அன்பில் மகேஷ், அவங்க எல்லாரையுமே டேக் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்காரு. ஆக்சுவலி இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. மக்கள் எல்லாரையும் முட்டாளா நினைச்சிட்டு இருக்காரா தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 4 வீடியோ போட்டுட்டா மக்கள் உங்க எல்லாரையும் நம்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஜப்பான் மொழி பேசுறது ஒன்றும் பெருமை கிடையாது. அது அவங்களோட திறமை. தமிழன் தமிழ் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும்தான் எப்பவுமே பெருமை. அது அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஜப்பான் மொழி பேசுறத ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்கல்ல. ஆனா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? 200க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை மூடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அரசு பள்ளி கட்டிடங்கள் தரமானதா இல்லாம அதுல நிறைய குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அங்க படிக்கிற குழந்தைகளுக்கு சரியான ஒரு தரமான உணவு கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இத சரி பண்றத பத்தி எல்லாம் எதுவுமே அவங்க யோசிக்கல. அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க ஜப்பான் மொழி பேசுறத ரொம்ப பெருமையா போட்டு இந்த முறையும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம், இப்போ சேட்டு கடையில ஒரு அண்டாவை அடகு வச்சா கூட அதை நம்ம மீட்டர்லாம் போல. இந்த அறிவாலயத்துல இருக்க அண்டா, அதாவது அந்த செந்தில்வேல் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கடைசி வரைக்கும் திமுகவுக்கு அடிமையா தான் இருப்பார் போல. இப்படியே திமுகவுக்கு சொம்படிச்சிட்டு அடிமையா தான் இருப்பார் போல. அந்த மாதிரி தான் அவர் பேசுற விஷயங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணதுனால தலைமைச் செயலகத்துல ஸ்டாலின் அவர்களோட போட்டோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இத பார்த்துட்டு சோசியல் மீடியால எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இதோட இந்த மூஞ்சியை நாங்க திரும்ப பார்க்கவே கூடாது, அதுக்கப்புறமா வேற யாராவது தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் அடுத்த சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிரலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட போட்டோ போட்டெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா திமுக மேல மக்களுக்கு ரொம்ப நாளுக்கு நாள் வெறுப்பு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமா இப்போ என்னாச்சு அப்படின்னா கோவை மாவட்டத்துல பெண் காவலரை ஒரு காவல்துறை அதிகாரி, அவரோட பேர் செந்தில்குமார், அவர் என்ன பண்ணிருக்காரு? போலீஸ் ஸ்டேஷன்லயே பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காரு. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். ஆனா பெண் காவலரையே ஒரு காவல்துறை அதிகாரி பாலியல் வன்கொடுமை பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு என்ன நிலைமையில இருக்கு? இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? எப்பவும் போல பணியிடை நீக்கம் செய்வாங்க. சஸ்பெண்ட் கூட முழுசா பண்ண மாட்டாங்க, பணியிடை நீக்கம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா திமுகவுக்கு காவல்துறை ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க இல்ல, அதனால அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில வேலை வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு KN நேரு அவர்கள் 888 கோடி ஊழல் பண்ணாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ தமிழகத்துல அறுவை சிகிச்சை நிபுணர் காலி பணியிடங்கள் மொத்தம் 1100. அதுக்கான எக்ஸாம் ஜனவரி 25ஆம் தேதி நடந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 300 பேருக்கு மட்டும் சீக்கிரட்டா கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1100 பணியிடங்களா இருந்ததை இப்போ 320 பேருக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசடி! இளைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பாங்க, நமக்கு இந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையை நீங்க கேள்விக்குறியாக்குறீங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மார்ச் மாதத்துல மட்டும் எவ்வளவு படுகொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு தெரியுங்களா? காலையில நியூஸ் பேப்பரை ஓபன் பண்ணாலே இங்க வெட்டி படுகொலை, இவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை, அந்த மாதிரியான ஒரு செய்தியை தான் பார்க்க முடியுதே தவிர நல்ல மாதிரியான ஒரு செய்தியை பார்க்க முடியல. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு. நெல்லையில ஜங்ஷன் பேருந்து நிலையத்துல ஒரு இளம் பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் சேலத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 66 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு உண்மையிலேயே ரொம்பவே கேவலமா தான் இருக்கு. ஆனா இவங்க நான்
நாங்க வந்துட்டு அவங்க பண்ண சாதனைகளை மட்டும் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. ஆனா திரும்பவும் நாங்க தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. வெல்வோம் 200 வெல்வீங்களா, நீங்க வந்து வெல்வீங்களா அப்படிங்கறதே இங்க சந்தேகமா தான் இருக்கு. இதுல 200 ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு திரிறாங்க. அதுக்கான முடிவு என்ன அப்படிங்கறத ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காரு. நீங்க வந்துட்டு பிஜேபியோட கூட்டணிக்கு போனீங்க அப்படின்னா உங்களை யாருமே இங்க மதிக்க மாட்டாங்க. சோ நீங்க அந்த ஒரு முடிவை எடுக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு சமூக ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல நீங்க வந்து டிஎம்கே விட்டு வெளியில வாங்க, 2 சீட்டுக்காக கடைசி வரைக்கும் அடிமையா இருக்கீங்கல்ல, அதை முதல்ல விட்டுட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நாம சரியா இருக்கணும், அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும். இந்த மாதிரியான விமர்சனங்களும் வந்து அவர் மேல வந்துட்டே இருக்கு. அவருக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. அவர் ஏன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனிச்சு நிக்க கூடாது? ஆனா அதை ஏன் அவர் யோசிக்க மாட்டாரு அப்படிங்கறது தான் தெரியல. திரும்பவும் எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் நான் வந்து டிஎம்கே கூட்டணியில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதே தெரியல. இன்னொரு விஷயம், டெல்லியில ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. டெல்லியில சிபிஐ விசாரணை, கரூர் சம்பவத்துல 41 பேர் வந்து இறந்து போனாங்கல்ல, அந்த விசாரணைக்காக டெல்லிக்கு வந்து விஜய் அவர்கள் போயிருக்காங்க. அவர் ஒரு பேக் ஒன்னு வச்சிருப்பாருல, அதுல வந்து ஒரு கத்திரிக்கோள் ஒன்னு இருந்திருக்கு. அதுக்கு சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு எவ்வளவு ஆபாசமா பேசுறாங்க. அந்த கத்திரிக்கோளை வச்சு அவர் என்ன பண்ணுவாரு, எதை கட் பண்றதுக்காக அவர் அந்த கத்திரிக்கோளை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாவும் ஆபாசமாவும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து உயர் ரக விஸ்கி ஒன்னு வந்து கையில வச்சிருந்ததாவும் அது மூலமா பிடிபட்டு போனதாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்து மதுவை வந்து ஒழிக்க போறீங்களா, நீங்க 2 பேருமே குடிச்சு வேணா மதுவை ஒழிக்கலாம், ஆனா உங்களால வந்து மதுவை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னாச்சு அப்படின்னா, இந்த சிபிஐ விசாரணை வந்து ஒரு 7 மணி நேரம் நடந்திருக்கு. இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு கார்ல அப்படியே கெத்தா அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. இதை பார்த்துட்டு ஒரு சைடு, அதாவது தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னடா நீங்க பிஜேபியை பார்த்து பயப்படுறாரு, சிபிஐ விசாரணையை பார்த்து பம்புறாரு அப்படி இப்படின்லாம் வந்து எங்களை கலாய்ச்சிட்டு இருக்கீங்க, எங்க தலைவரை பாத்தீங்களா எவ்வளவு கெத்தா வந்துட்டு இருக்காரு, டெல்லியிலே எங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவோட தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 41 பேரை துள்ள துடிக்க கொன்னுட்டு அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி சிரிச்சுக்கிட்டே வராரே அப்படின்னு சொல்லியும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்க, யார் சொன்னது சரி அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திமுக ஊழல் லஞ்சம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆட்சியில சட்ட ஒழுங்கு வந்து ரொம்பவே மோசமா இருக்கு. சோ இந்த ஆட்சி தான் திரும்ப வரணுமா அப்படிங்கிற உங்க கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.